ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நிறைய பேருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக சில சந்தேகங்கள் இருக்குது. அதுக்கான விளக்கங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். இந்த தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட பிஒய்க்யூக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி டிஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன், எஸ்ஜிடி, பிஇஓ அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன், இந்த மூணுலேயும் கேட்கப்பட்ட தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் வித் புக் ப்ரூஃபோட உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுடைய டெலகிராம் சேனல். நீங்கள் வந்து சாம்ஜி அகாடமின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து வரும். அந்த டெலகிராம் சேனல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றின டவுட்ஸ்க்கு வந்து வந்துடலாம். அதாவது நிறைய பேர் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் பற்றி கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்ட் ஃபார்மெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதாவது நிறைய பேர் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இல்லை, நம்ம வந்து கூகுள் ஃபார்ம்லேயே தான் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு டெஸ்ட் கண்டிக்கு வந்து உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதுக்கான டைம் வந்து கேட்குறீங்க. நம்மளுடைய ஷெடியூல் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீக்குக்கு ஒரு யூனிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு 5 days நீங்கள் அந்த யூனிட் ஃபுல்லாகவே படிக்கணும். நெக்ஸ்ட்டு 6வது நாள் வந்து ஃபுல்லாக ஓவராலாக ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு 7வது நாள் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வச்சுருப்போம். இதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு வீக்குமே போகும். ஒரு வீக்குக்கு ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷெடியூல் படி என்றைக்கு டெஸ்ட் இருக்குதோ அன்றைக்கி ஈவினிங் 6 PM உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் என்றைக்கு வந்து டெஸ்ட் இருக்குதோ அன்றைக்கி ஈவினிங் 6 PM உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டெஸ்ட் லிங்க் அனுப்பினா எவ்வளோ நேரத்துக்குள்ளே நாங்கள் அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த டைம்லேயே நாங்கள் வந்து அட்டன் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ஒர்க்கிங் உமனாக இருக்கிறேன், நிறைய வேறு பேட்ச்லையுமே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டைம் லிமிட்டுமே உங்களுக்கு வந்து இல்லை. ஓகேவா? நம்ம 6 PMக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம அனுப்பின ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஷெடியூல் வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 2 டவுட்டுக்கு வந்து ஆன்சர் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு, ஓகே, நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம்லேயே டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பிடிஎஃப் கொடுக்குற ஐடியா இல்லை, பட் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால அண்ட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிடிஎஃப்பும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து அக்டோபர் 12 வந்து நடக்குது இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு 10 daysக்கு முன்னாடி அக்டோபர் 1 வந்து உங்களுக்கு நம்ம கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக நீங்கள் எல்லாருமே வந்து கேட்ட டவுட்ஸு. ஸோ அது வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் இனிமேல் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணாமல் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.